வணக்கம். நம்ம சேனலில் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, மிட் கேப் போன்றவைகளுக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸும் இன்ட்ராடேல மார்க்கெட் எப்படிலாம் ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம வீடியோவாக பதிவிட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம பதிவிடக்கூடிய தகவல்கள் நிறைய புதிய பிகினர்ஸ்க்கும் ஏற்கனவே ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் ரொம்ப உதவிகரமாக இருந்துகிட்டு இருக்கு. நம்ம நேற்றைய தினம் என்ன தகவல் சொல்லியிருந்தோம், வீக்லி அனலைசிங்கில் என்ன சொல்லியிருந்தோம், இன்றைக்கி மார்க்கெட் எப்படி ட்ரேட் ஆனிச்சு, நாளை தினம் எப்படி ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோ மூலமா பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நம்ம நேற்றைய தினம் வீக்லி அனலைசிங்கில் சொல்லியிருந்தோம் மார்க்கெட் அப் ட்ரெண்டில் தான் இருக்குது, மேலே போகிறதுக்கான சான்சஸ் தான் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதும் சொல்லியிருந்தோம். மார்க்கெட் என்ன பண்ணியிருக்குன்னா மேலே தான் போயிருக்கு. ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸை மார்க்கெட் பிரேக் பண்ணியிருக்கு, ப்ரீவியஸ் டே ரெசிஸ்டன்ஸை. நாளைய தினம் இன்றைக்கி டே ஹை தான் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் 25,930 அப்படிங்கிற லெவல் தான் ரெசிஸ்டன்ஸ். அதற்கும் மேலே போணுச்சுன்னா 26,000ங்கிறது ஒரு சென்டிமெண்டலான ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஏன்னா ஒரு ரவுண்டு ஃபிகரு அதில் ஓப்பன் ஆனிச்சு அப்படின்னா இங்கேருந்து எவரி 1000 பாயிண்ட்ஸுக்கு ஒரு செல்லிங் ப்ரெஷர் வரும். சரிங்களா? அப்போது 26,000 ஒரு செல்லிங் ப்ரெஷர் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சின்ன ப்ராஃபிட் புக்கிங் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒன்ஸ் அந்த லெவலுக்கு மேலே போணுச்சு அப்படின்னா 26,261 அப்படிங்கிற ரேஞ்ச் வரைக்கும் போகும். அதற்கும் மேலே போணுச்சு அப்படின்னா 26,600 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகே, இது நெஃப்டிக்கான லெவல்ஸு. நெஃப்டியோட சப்போர்ட் எங்கே இருக்குது அப்படின்னா இன்றைக்கி டேலோ இந்த லெவலில் ஒரு சப்போர்ட்டாக வச்சுக்கலாம். 25,849 அப்படிங்கிற லெவல் ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ஒன்ஸ் அந்த லெவலில் மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த ஃபிப்னாசி லெவல் இருக்குது பார்த்தீங்களா, 25,800 இந்த லெவல் ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ஒன்ஸ் அந்த லெவலுக்கு கீழே வந்துச்சு அப்படின்னா 25,567 அப்படிங்கிற லெவல் ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அதற்கும் கீழே வந்துச்சு அப்படின்னா 25,400 அப்படிங்கிற லெவல் ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். சரிங்களா? இதுதான் நெஃப்டிக்கான லெவல்ஸு. இந்த லெவல்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துக்கோங்க. நாளைய தினம் ஃபின் நிஃப்டியோட எக்ஸ்பிரி அப்படிங்கிறதுனால ஃபின் நிஃப்டி எப்படி ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் ஓஐ டேட்டா எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்கான லெவலையும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போது பேங்க் நிஃப்டியோட ரெசிஸ்டன்ஸ் நம்ம சொன்ன ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே தான் மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா ஒரு ரிவர்சல் கேண்டில் ஃபார்ம் பண்ணியிருக்கு. இந்த ரிவர்சல் கேண்டில் 1 ஹவரில் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு ஈவினிங் ஸ்டார் பேட்டர்ன் கூட ஆகலாம். ஈவினிங் ஸ்டார் பேட்டர்னா ஒரு ஷூட்டிங் ஸ்டார் பேட்டர்னு கூட சொல்லுவாங்க இது. சரிங்களா? இன்வெர்டட் ஹேமரு. ஓகே, இந்த ரேஞ்சில் இப்படி ஒரு கேண்டில் ஃபார்ம் பண்ணிச்சு அப்படின்னா மார்க்கெட் இங்கேருந்து ஒரு ரிவர்சல் வரும். அது எங்கே வரும்னா ஒரு சின்ன கரெக்ஷன். ஏன்னா மார்க்கெட் 54,000 ரேஞ்சில் நின்றுக்கிட்டு இருக்கு. அங்கேருந்து ஒரு கரெக்ஷன் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சின்ன கரெக்ஷன் மார்க்கெட் திரும்பிச்சு அப்படின்னா அகைன் ஒரு நல்ல ஒரு அப் ட்ரெண்டுக்கான சான்சஸ் இருக்கும். மார்க்கெட் கண்டினியூவாக ஏறிக்கிட்டு இருக்கிறதுனால மார்க்கெட்டால் மேலே ஏறி வர முடியல. ஒரு சின்ன கரெக்ஷன் திருப்பி மேலே வந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் ஒரு நல்ல ஒரு அப் ட்ரெண்டுக்கான சான்சஸ் இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் 54,076 அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே வந்துச்சுன்னா 54,260 அப்படிங்கிற லெவல் ஒரு ரெசிஸ்டன்ஸ். அதற்கும் மேலே வந்துச்சு 54,764 அப்படிங்கிற லெவல் ஒரு ரெசிஸ்டன்ஸ். சப்போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த லெவல் ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ஓகே, 53,649 அப்படிங்கிற லெவல் ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அதற்கும் கீழே வந்துச்சு அப்படின்னா இந்த லெவல் 53,300 அப்படிங்கிற லெவல் ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அதற்கும் கீழே வருது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த லெவல் ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். 52,878 அப்படிங்கிற லெவல் ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். இது பேங்க் நிஃப்டிக்கான லெவல்ஸ். ஓகே, இந்த பேங்க் நிஃப்டிக்கான லெவல்ஸ் இந்த ட்ரெண்டு வந்துகிட்டு இருக்கு. இந்த ட்ரெண்டில் பேங்க் நிஃப்டி சப்போர்ட் எடுக்குதா அப்படிங்கிறதையும் பார்க்கணும். மார்க்கெட் இந்த ட்ரெண்டில் ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு அகைன் திரும்பிச்சு அப்படின்னா ஒரு நல்ல ஒரு அப் ட்ரெண்டுக்கான சான்சஸ் அகைன் எதிர்பார்க்கலாம் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். ஓகே, இது பேங்க் நிஃப்டிக்கான லெவல்ஸு. அடுத்தது ஃபின் நிஃப்டி என்ன சொல்ல வருது அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். ஃபின் நிஃப்டியும் பார்த்தீங்கன்னா ஒரு ரிவர்சல் பேட்டர்ன் பேங்க் நிஃப்டி போலவே வச்சுருக்கு. எக்ஸாக்டாக இந்த இடத்துல ஒரு ரிவர்சல் பேட்டர்ன் வச்சுருக்கு. தெரியுதுங்களா? இந்த ரிவர்சல் பேட்டர்ன் என்ன செய்யும் அப்படின்னா இங்கேருந்து மார்க்கெட் கொஞ்சம் கீழே ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு திரும்பறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நம்ம சொன்ன ரெசிஸ்டன்ஸ் 2 எக்ஸாக்டாக மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் 2ல் ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கு. ஓகே, நாளைய தினம் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்கும் அப்படின்னா இன்றைக்கி இந்த டே ஹை தான்
நாளைக்கான ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ். ஓகே, நம்ம சொன்ன ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் தான் மார்க்கெட் வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கு. 24,997 24,997 25,000 அப்படிங்கிற ரேஞ்ச் வந்து ஃபின்னிஃப்டிக்கு ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஜோன். ஓகே, அந்த லெவலில் மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் ஆனிச்சு அப்படின்னா ஒரு சென்டிமெண்டலாக வந்து ஒரு எவரி 100 பிரேக் அவுட் ஆனிச்சு அப்படின்னா ஒரு 200 பாயிண்ட்ஸ் வந்து மேலே வரும். ஓஐ டேட்டா வந்து பில்ட் ஆனதுன்னா சரிங்களா, ஓஐ டேட்டா ஸ்ட்ராங்காக பில்ட் ஆனிச்சு அப்படின்னா ஒரு ஷார்ட் கவரிங் போல் வரும். அது வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. சப்போர்ட் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா மார்க்கெட் வந்து இமிடியட் சப்போர்ட் வந்து இந்த லெவல் 24,730 அப்படிங்கிற லெவல் வந்து இந்த ரேஞ்ச் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ஒன்ஸ் அந்த லெவலில் மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் ஆனிச்சு அப்படின்னா இந்த லெவல் 24,579 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ஒன்ஸ் அந்த லெவலுக்கும் கீழே வருது அப்படிங்கிற பட்சத்தில் 24,458 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு தேர்டு சப்போர்ட்டாக இருக்கும். சரிங்களா, இதுதான் மார்க்கெட்டுக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஃபின்னிஃப்டியை பொறுத்த வரைக்கும். ஃபின்னிஃப்டியோட ஓஐ டேட்டா என்ன சொல்ல வருது அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஃபின்னிஃப்டி இன்றைக்கி முடிஞ்சிருக்க லெவல் 24,953 25,000 ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் 25,200 ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. சரிங்களா, மார்க்கெட் மேலே வந்துச்சு அப்படின்னா ஒரு 200 பாயிண்ட்ஸ் மேலே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படிங்கிறதுனால ஒரு 200 பாயிண்ட்ஸ் நம்ம ஓஐ டேட்டா நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் கூட என்ன சொல்லியிருக்கோம், ஒரு மேலே வந்துச்சு அப்படின்னா ஒரு 200 பாயிண்ட் மேலே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ் சொல்லியிருக்கோம். எக்ஸாக்டாக அந்த ரேஞ்சு தான் வந்து ஓஐ டேட்டாவும் அதிகமாக பில்ட் ஆகிருக்கு. எவரி 100 பாயிண்ட் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. சப்போர்ட் வந்து ஒரு பெருசாக சொல்லிக்கிற அளவுக்கு சப்போர்ட் இல்லை. மார்க்கெட் விழுந்துச்சு அப்படின்னா கண்டினியூவாக ஏறி இருக்குது. அப்படிங்கிறதுனால ஒரு ஃபால் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படிங்கிறதுனால புட் சைடு வந்து பெருசாக சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை. கால் சைடு வந்து 25,200 அப்படிங்கிறத ரெசிஸ்டன்ஸாக வந்து பில்ட் ஆகிருக்கு. ஓகே, இது வந்து ஓஐ டேட்டா. இன்றைக்கி மிட் கேப் வந்து ஓப்பன் ஆன லெவல்லேருந்து ஃபுல்லாக ஒரே ரேஞ்சிலே தான் இருந்துச்சு. 13,200 இந்த ரேஞ்சிலே மார்க்கெட் வந்து சஸ்டெயின் ஆகிட்டு இருந்துச்சு. முடிஞ்சதும் அந்த ரேஞ்சில் தான் முடிஞ்சிருக்கு. சப்போஸ் மார்க்கெட் வந்து பேங்க் நிஃப்டி மிட் கேப் எல்லாம் ஃபின்னிஃப்டி எல்லாமே கீழே வந்துச்சு அப்படின்னா மிட் கேப் வந்து நல்லாவே ஒரு ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா மிட் கேப் வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக வந்து சப்போர்ட் எடுக்கலை. ஏன்னா மார்க்கெட் வந்து இந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணிவிட்டு அகைன் மார்க்கெட் ஏறுறதுனால மேலே போயிட்டுருக்கு. ஒன்ஸ் இந்த லெவலில் மார்க்கெட் வந்து திருப்பி அகைன் கீழே வந்து ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு போனதுனா தான் ஃபர்தராக ஒரு நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் இருக்கும். அதனால மார்க்கெட் விழுந்துச்சு அப்படின்னா மிட் கேப் வந்து ஒரு நல்லா ஃபாலோ ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகே, தென் சப்போர்ட் வந்து இமிடியட் சப்போர்ட் எங்கே இருக்குது அப்படின்னா இந்த லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டு 13,143 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டு 13,081 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டு. ஒன்ஸ் அந்த லெவலுக்கு கீழே வந்துச்சு அப்படின்னா 13,000 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டு. சரிங்களா, ரெசிஸ்டன்ஸ் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா இன்றைக்கி வந்து டே ஹை வந்து ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் 13,238 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ். அதற்கும் மேலே வருது அப்படிங்கிற பட்சத்தில் 13,283 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். சரிங்களா, அதற்கும் மேலே வருது அப்படிங்கிற பட்சத்தில் மார்க்கெட் வந்து ஒரு 13,300 அப்படிங்கிற ரேஞ்ச் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ். ஓகே, இது வந்து மிட் கேப்கான லெவல்ஸு. நாளைக்கு மார்க்கெட் ஃபால் ஆனிச்சுன்னா மிட் கேப் வந்து ஒரு நல்ல ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது வந்து ஒரு 12,880 வரைக்கும் ஃபால் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. 880 அப்படி இல்லைன்னா 840 வரைக்கும் கூட ஃபால் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறதான் இன்டிமேட் பண்ணுது. சரிங்களா, இது எல்லாமே பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களுடைய நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நம்ம வந்து ஸ்விங் ட்ரேடிங் கோர்சஸ் வந்து ஃப்ரீயாக வந்து சொல்லித்தரப்போகிறோம். அது இந்த வீக்கில் கண்டிப்பாக இருக்கும். அது என்னைக்கான டேட் அப்படிங்கிறத நான் கண்டிப்பாக வந்து நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் சொல்கிறேன். ஃப்ரீ ஸ்விங் ட்ரேடிங் கோர்சஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் எதாவது சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃப்ரீ டிமெண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க் இருக்குது. அதுக்கும் ஃப்ரீ டிமெண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு சில ஸ்பெஷல் கோர்சஸ்லாம் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக சொல்லி தருவேன். ஒரு இன்ட்ராடே ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் அதில் வரும். அது வந்து இந்த ஸ்விங் ட்ரேடிங் கோர்சஸ் முடித்தோடனே பார்ட் 2ங்கிறது இருக்கும். ஏன்னா வந்து ஒரு சில டூல்ஸ்லாம் வந்து ஒரு சில ப்ரோக்கரேஜஸில் தான் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. அது நம்ம ரெஃபர் பண்ணுற ப்ரோக்கரேஜஸ்லேயும் வந்து அந்த டூல்ஸ் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க.
விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்க் மூலயமா அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கிட்டு உங்களோட கிளைண்ட் ஐடியை வந்து எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், அந்த குரூப்பில் வந்து ஆட் பண்ணி விடுறேன். விருப்பம் இருந்தால் மட்டும் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. சரிங்களா? நம்ம சொல்லக்கூடிய தகவல்கள், இந்த நம்ம சொல்லக்கூடிய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே வந்து என்னோட வியூ தான். நீங்களும் மார்க்கெட்டை வந்து ப்ராப்பராக அனலைஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் சரியாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதை பற்றி பிளான் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் ட்ரேட் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா ஒரு 2 to 3 month உங்களால் கன்சிஸ்டண்ட்டாக ப்ராஃபிட் பண்ண முடியுதான்னு பாருங்கள். உங்களால் கன்சிஸ்டண்ட்டாக ப்ராஃபிட் பண்ண முடிஞ்சால் மட்டும் ரியல் ட்ரேடுக்குள்ளார வாங்க. ஓகே, இதுதான் வந்து என்னோட தனிப்பட்ட கருத்துக்கள். ஆப்ஷன் வந்து எப்போதுமே ரிஸ்கியாக இருக்கும், அதனால் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து ஆப்ஷனுக்குள்ளார வாங்க, உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு. ஓகே, மீண்டும் இன்னொரு இது போன்ற பயனுள்ள வீடியோவில் சந்திக்கும் வரை தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.